இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். இது உங்கள் குழந்தைகளின் நன்மைக்காக எடுக்கப்பட்ட விழிப்புணர்வு வீடியோ. பார்த்துவிட்டு ஷேர் செய்யவும், லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். நன்றி. என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. ஏப்பா அவன் காலையில போனான்ல, இங்க ஆளையே காணுமே. நீ ஏதாவது கண்டுக்கிறியா? அவன் சாப்பாட்டுக்கு கூட வரலையே. போகணும் எப்ப போறது? போய் பார்த்தா ஆகும்ல. எனக்கு என்ன பிள்ளை தெரியும், என்கிட்ட சொல்லிட்டா போகிறான். இங்கே எங்கேயாவது விளையாண்டுக்கிட்டு இருப்பான், போய் பார்க்குற இரு. சரி, போய் கொஞ்சம் நீர் தண்ணியாவது கரை குடிச்சிட்டு போகிறேன். ஒரே கலப்பாக இருக்குது பிள்ளை. ஹலோ சார். சார் நீங்கள் சொன்ன ஸ்பாட்டுக்கு உண்டு சார். அப்படி யாரும் இங்கே இல்லை சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், நான் பார்க்குறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. என்னடா யாரையுமே காணோம். ஷோ ஆடுறவனுங்க ஆற்றுல வந்து விளையாண்டு இருக்காங்க. இங்கே எவ்வளோ ஆழம், கூப்பிட்டு விசாரிப்போம். டே தம்பி, என்ன சார்? வாங்கடா. வரேன் சார். ஆளை பாருங்க எல்லாம். உன் பேர் என்றா? சிவா. உன் பேர்? கார்த்தி. எங்க குடி? இங்க தாங்க சார், பக்கத்துல. யார் கூட வந்தீங்க? நாங்க மட்டும் தானே வந்தோம். உங்க வீட்டு நம்பர் சொல்லு. உங்க அம்மா அப்பா நம்பர் சொல்லு. 73 74 36. அங்கே மேலே போயிருங்க, நான் வரேன். ஓகே சார். ஓகே சார். ஏங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். கார்த்தி உங்கள் பையனா? ஆமாம் சார், ஆமாங்க ஐயா. ஆ ஆ ஆ ஸ்டேஷனுக்கா? ஐயோ, ஏன் சார்? ஏன் சார்? உங்கள் பையன் எங்கே தான் இருக்கான்? உடனே வாங்க. அப்படிங்களா? ஐயோ, பையனுக்கு என்னாச்சு சார்? ஐயா, ஐயோ, காலையில் விளையாட போனாங்கள ஐயா, பசங்களோட சேர்ந்துக்கிட்டு போனாங்க ஐயா. சரி, வந்துடுவான்னு இருந்தங்க ஐயா. அங்கே இருக்கிறானா? பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீ உடனே கிளம்பி வாங்க. இந்த சார் வர்றேன். ஐயோ, இந்த பையன் வேறு இப்படி பண்ணுறான். என்னப்பா பேசிட்டு இருக்கிற? பையனை ஸ்டேஷனில் பிடிச்சிக்கிட்டாங்களாமா. அங்க என்னத்துக்குப்பா அவன் போனா? என்னன்னு தெரியலையே. ம் நான் போய் ம் பையனை பார்த்துட்டு வர்றேன். ஐயோ, இந்த பையன் வேறு இப்படி பண்ணுறானே. என்ன, இங்கே தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க, எங்கே இருக்கிறானோ தெரியலையே. என் பேரன் விளையாட போனான் சாமி. என் பேரன் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு போகணும் வச்சுங்கய்யா. ஸ்டேஷனில் இருக்கிறதாவ சொன்னாங்க ஐயா, அதாங்க ஐயா வந்தோம். இருங்க இருங்க இருங்க, பொறுமை பொறுமை. கார்த்திங்கிறது யாரு? என் பேரன் தானுங்க ஐயா. உங்கள் பையனா? ஐயா, என் பேரன் அவனை பார்க்கணும். பொறுமையாக இருங்க, பதறாதீங்க. பையன் எப்போ வீட்டு விட்டு வெளியே போனான்? விளையாட போறேன்னு போனாங்க ஐயா. எத்தனை மணிக்கு வெளியே போனான்? போனாங்க ஐயா. சரி, இப்போ மணி எத்தனை? மணி 4 ஆகி போச்சுங்க ஐயா. காலையில் போனவன் 4 மணி வரைக்கும் வரலைன்னா விளையாண்டுட்டு வந்துடுவாங்க ஐயா. அப்படித்தாங்க நான் நினச்சேன். இதெல்லாம் தப்புங்க. அவன் எங்கே இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க ஐயா. தெரியாதுங்க ஐயா. ஆற்றுல விளையாண்டுருக்கான். அதுவும் ஆழமான பகுதியில் போய் 2-3 பசங்களோட விளையாண்டுருக்கான். கொஞ்சம் மிஸ் ஆகி ஏதோ ஆற்றுல முழுகி இருந்தானா என்ன பண்ணுவீங்க? சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா. விளையாட இல்லை போயிடலாம். இல்லை, நீங்கள் தாங்க அவனை பார்த்துக்கணும். பசங்க வெளியே விளையாட போனால் 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு பார்க்குறது இல்லையா? வேலைக்கு போயிட்டுங்க ஐயா, அதனால இவ்வளோ பார்த்துக்க சொன்னங்க ஐயா.
என் பேரன் தானுங்க ஐயா, சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா, ஓடி ஓடி போயிடுறான் சாமி. என் பேரனை காட்டுங்க சாமி. எங்கள் பேரன் தாங்க ஐயா, எங்கள் பையன் பள்ளிக்கூடம் லீவில் கொண்டாந்து விட்டாங்க ஐயா, பார்த்துக்கணும். இங்கேயே இருப்பான்னு சொன்னோம், சொல்லு பேச்சு கேட்காத விளையாட போயிட்டாங்க ஐயா. எங்க ஐயா அவன், எங்க ஐயா இருக்கான், எங்கள் அண்ணன் காட்டுங்க ஐயா. இருங்கம்மா, பசங்களுக்கு ஒன்று இப்படி துடிக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா, அவன் எங்கே போகிறா எங்கே வரான்னு பார்க்கறது இல்லையா? பார்த்துக்கிட்டு தான் என்ன இருந்தாங்க ஐயா. பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோங்க சார். ஏம்மா, வேலை செய்கிறது எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். ஆமாங்க ஐயா. காசு சம்பாதிக்க எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம். காசு யாருக்கோசரம் சம்பாதிக்கிறீங்க? ஆமாங்க ஐயா. நாளைக்கு அந்த பிள்ளை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் லீவில் பசங்களை பத்திரம் பார்த்துக்கிறது இல்லையா? ஆமாங்க ஐயா. பசங்க தானே முக்கியம். ஆமாம். ஸ்கூல் இருந்தால் கூட பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க, டியூஷன் போவாங்க, வீட்டில் இருப்பாங்க. ஸ்கூல் லீவில் பசங்களை பத்திரமா பார்த்துக்கணும். எத்தனை ஃபோனில் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறேங்க, நியூஸ் வருது, பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கேன். அந்த குழந்தை கிணத்துல விழுந்துட்டான், இந்த குழந்தை ஆற்றுல விழுந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் பார்க்குறீங்கல்ல. அப்போ நாங்கள் வேலை பொழப்பு இல்லாமையா பேப்பரில் போடுறோம், செய்தியில் போடுறோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உஷாராக இருக்குன்னு தான் நாங்கள் அப்படி போடுறோம். நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக விட்டுட்டு சம்பாதிக்க போகிறேன்னா நாளைக்கு பசங்க பிள்ளைங்களுக்கு எது ஒன்றா பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? பசங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க ஐயா. பசங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க ஐயா. சின்ன பசங்க ஒரே காரணவசம் வந்து அடிக்காமல் உட்கார வச்சுருக்குது, புரியுதா? இதே இன்ஸ்பெக்டர் இல்லை, இன்ஸ்பெக்டர் இருந்தால் கேஸ் போட்டு உட்கார வச்சுருப்பார், புரியுதா? ஐயோ வேண்டாம் சாமி. இனிமேல் பசங்களை கரெக்டாக பார்த்துக்கணும், சரிங்க, புரியுதா? பார்த்துக்கிறேங்க. இதுதான் கடைசி. இனிமேல் இப்படி வந்துச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு குழந்தை நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும், தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, பெற்றவங்களோட பொறுப்பு, சரிங்க. புரியுதா? சரிங்க ஐயா. வணக்கம் சார். சார் யார் இவர்? நீங்கள் அந்த 3 சின்ன பசங்க பைக் ஓட்டிகிட்டு வந்தாங்களே அவங்க அப்பா சார். யோ, உனக்கு அறிவு இருக்குதா? சின்ன பசங்கிட்ட பைக் கொடுத்துட்ருக்குற சார்? பக்கத்தில் கடைக்கு போனா சார். பக்கத்தில் என்னையா? பக்கத்தில் என்ன? பக்கத்தில் அவனை எங்கே பிடிச்சேன் தெரியுமா? பைபாஸில் பிடிச்சான். அது ஒருத்தன் இல்லை, 3 பேர். நீ வீட்டில் என்னையா பண்ணிகிட்டு இருந்த? இல்லை சார், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலையை வெளியே போயிட்டேன் சார். குழந்தைங்களே இருக்க கொடுங்கய்யா, பசங்களாக இருக்க கொடுங்கய்யா. உங்கள் வேலையை அவங்க மேலே திணிக்கிறீங்க. நீ வீட்டிலேருந்து என்ன பண்ணுற? அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? நல்லா வண்டி ஓட்டுறவங்க பெரிய ஆளுங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுதுல்ல, நியூஸ் வருது பார்க்குறீங்களா இல்லையா? அப்புறம் சின்ன பசங்கள்கிட்ட வண்டி கொடுத்துட்ருக்க, இதே ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு என்ன பண்ணுவேன்? இல்லை சார், நான் இல்லாத நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டேன் சார். தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவேன், ஜாக்கிரதை. இல்லை சார் வேணாம் சார், இனிமேல் கரெக்டாக இருந்துக்கிறேன் சார். தம்பி வெளியே வாங்க. சாமி எங்கடா போனீங்க? உங்களை எங்கெங்கடா தேடுறது? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறீல்ல சாமி? தம்பி சொல்லிவிட்டு போகலாம்லப்பா, நாங்களே காணுங்கன்னு தொலாகிட்டு இருக்கிற மாட்டா சாமி. என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சரிங்க ஐயா, வர்றேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. என் பேர பிள்ளைங்களை எனக்கு காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. மவராசனாக இருங்க ஐயா. சார் எங்கே சார் என் பையனை காணோம்? யோ, உன் பையன் அந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட இருப்பார், கூட்டிகிட்டு கிளம்பு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஓகே சார், இனிமேல் பையன் வண்டி கொடுக்க மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, வரோம் சார். அந்த போலீஸ்காரர் சொல்கிறதில் என்ன தப்பு? நாம் காசு பணம் அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கிறோம், பிள்ளைங்களை கவனமாக பார்க்கறதில்ல. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தலையாக அடிச்சுக்கிட்டா வரவா போகுது. இனிமேலாவது பிள்ளைங்களை ஆசை அன்பாக கவனமாக பார்த்துக்கணும். சரி வா சாமி, போகலாம்.